சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய். சச்சரவென்று சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 2025 திருக்கணிதப்படி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. 29/3/2025 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவானுக்கு குரு பகவான் சமகிரகம் அப்படின்னு சொல்லலாம். புதன் நட்பு கிரகம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 3ஆம் இடமான ரிஷப ராசியையும் 7ஆம் இடமான கன்னி ராசியையும் 10ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கறாரு சனி பகவான். கிரக பெயர்ச்சியிலேயே முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது சனி பெயர்ச்சி தான். சனி பகவான் நீதிகாரகன். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதே மாதிரி 12 ராசிகளிலேயும் இந்த சனி பகவான் மாற்றத்தையும் கொடுப்பாரு. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 ஆண்டுகள் நடக்கும். முதல்ல 2.5 வருடம் விரய சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் ஜென்ம சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் பாத சனி அப்படின்னு இந்த 7.5 வருடத்தையும் பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. சனி பகவான் தர்ம காரகன்னு சொல்லலாம், தொழில் காரகன், ஆயுள் காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர்னா சனி பகவான் தான். 7.5 சனி எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம். மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், கும்பராசிக்கு பாதசனி, மீனத்துக்கு ஜென்ம சனி. இந்த 3 ராசிகளுக்குமே 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, தனுசு. கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது. ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அஷ்டம சனி. இந்த காலகட்டத்துல சுப பலன் அப்படிங்கிறது குறைவா கிடைக்கும். சிம்ம ராசிக்கு வீண் செலவுகள், தேவையற்ற இடமாற்றம், வருமான குறைவு, பணத்தேவை அதிகரிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரலாம் சிம்ம ராசிக்கு. ஒருவருடைய ஜென்ம ராசியில இருந்து 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கண்டக சனி கன்னி ராசிக்கு நடக்குது. அப்ப தேவையற்ற செலவுகள், விருப்பமில்லாத இடமாற்றம், பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர்களோட கருத்து வேற்றுமை, வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது தனியும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சனிப்பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்த ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று. ஏன்னா அந்தளவு அடிபட்டிருப்பீங்க இந்த சனிப்பயிற்சியில். அதே மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய 3 ராசியில் துலாம் ராசியும் ஒன்று. கடந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கெலாம் சோதனை காலகட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். குறிப்பாக இந்த 2024 சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தார். இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ருணரோக சத்துருஸ்தானன்ற 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. இதே காலகட்டத்தில் 2024 குரு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. அதனால் ஏதோ வரவு வந்தது, ஆனால் வந்த இடம் தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இப்போ 6ஆம் வீட்டுக்கு வராரு. ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு இருக்க போகுது. 6ஆம் இடத்துக்கு சனி போனதும் நோய் நொடியை நீக்குவார் முதல்ல. அதே மாதிரி பரம்பரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்திருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். சிலருக்கெல்லாம் பெற்றோருக்கு இருந்த சைனஸ் பிரச்சனை, சுகர் பிரச்சனை, இது எல்லாமே பிள்ளைங்களுக்கும் இருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. கடன் கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கும். அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டதால பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு கூட
கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருந்திருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள். இந்த சனி பேச்சுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து 5ல் இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 11, 2 7ஆம் வீட்டை பார்க்குது. 11 வந்து லாப வீடு, 7ஆம் வீடு வந்து கலத்திர வீடு, 2ஆம் வீடு வந்து தன வீடு. அப்போ இந்த 3 வீட்டையும் சனி பார்க்கறதால சனி வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணியிருப்பார். தன வீடு காலி பண்ணியிருப்பார், 11 லாப வீட்டையும் காலி பண்ணிடுறாரு, 7ஆம் வீடு கலத்திரம் வீடு. அப்படின்னா குடும்பத்தையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி அடி கொடுத்துருப்பாரு. அப்போ காசு பணங்கிறது இருந்திருக்காது, தொழிலில் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் லாபங்கிறது வந்திருக்காது. ஏன்னா 11ஆம் வீடு லாபஸ்தானம், 2ஆம் வீடு தனஸ்தானம், 2 வீட்டையும் பார்க்குறதால லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருந்திருக்காது. எப்போ பார்த்தாலும் கடன் கடன் கடன், செலவு 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 அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். மனைவி வழியில் காசு பணம் வராது. ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பார்க்கும்போது செலவுகள் நஷ்டம் இதெல்லாம் தான் வரும். சனி வந்து 6ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வராரு. அப்போ அவரோட பார்வைன்னு பார்த்தோன்னா 12, 3, 8 அப்படிங்கிற 3 வீட்டையும் பார்க்குது. 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கடனை அடைச்சிருவார், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு, எதிரிகளை வெல்லுவீங்க, போட்டி பொறாமை அப்படிங்கிறது இருக்காது. தொழிலில் உங்களுக்கு எதிரியாக கடை வச்சவங்க கூட விலகுவாங்க. விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதால விரயஸ்தானத்தை அடிச்சு நொறுக்குவார். வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் வந்து சேரும், மருத்துவ செலவு குறையும், தொழிலில் நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. யார்கிட்டையும் இனிமேல் பணம் கொடுத்து ஏமாற மாட்டீங்க. 12ஆம் வீட்டை சனி பார்க்கறதால பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலையும் உங்களுக்கு வந்தாலும் அது விரயமாகும். அப்படி விரயமாகும் பொழுது சுப விரயங்களாக அதை மாற்றிக்கிறது தான் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாம், இல்லை வீடு கட்டலாம், கடனை அடைக்கலாம், இந்த மாதிரி சுப செலவுகளாக செய்துக்கிறது நல்லது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா 3ஆம் வீட்டையும் சனி பார்க்குறாரு. அப்போ சகோதரர்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுவார். சகோதரர்களுக்குள்ளெல்லாம் விட்டு கொடுத்து போகணும், பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சனி பேச்சுக்கு முன்னதாகவே பிரிச்சுக்கிறது தான் நல்லது. உங்கள் ராசியில் குரு வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு, சனி வந்து 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த 2.5 ஆண்டு காலம். சனி பகவான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். 35 மற்றும் 40 வயதில் இருக்கக்கூடியவங்கள்லாம் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கல்வியிலெல்லாம் குழந்தைகள் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாங்க. வழக்குகள் அப்படிங்கிறது வரலாம். பங்காளிகளுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவானின் பார்வையால் நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் அவர்கள் தூங்கியே பல நாள் பல வருடங்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுடைய கண் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கு, மனசும் மூளையும் தூங்கவே தூங்காது. ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் அவனுடைய மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதால தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. இனிமேல் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மே 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்கு. குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டுக்கே வரப்போறாரு. ஓடினவனுக்கு 9ல் குரு. அப்போ குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கே கிடைக்குது. வண்டி வாகன யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. சனி பகவானால் வரக்கூடிய வருமானத்தில் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகம் அப்படிங்கிறது கிடைச்சாலும் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடிசை வீட்டில் இருந்து நீங்கள் மாடி வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால அதிகமான யோக பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 6வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதால எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது அடியோடு தோறும். மனக்குழப்பம், பண கஷ்டம் இது எல்லாமே நிவர்த்தி அடையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதை கண்கூட காண போறீங்க. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்துக்கு பிறகு சுபகாரியத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். துலாம் ராசிக்காரர்கள்லாம் சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவீங்க. 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையா 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னரே அது குறித்து அனைத்து விதமான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது போன்ற சின்ன சின்ன திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அகல கால் வைக்காமல் பக்குவமாக அனைத்திலையும் செயல்படுறது தான் நல்லது. குரு வந்து 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார
பொருளாதாரமும் சீராக இருக்கும், நல்ல பணவரவு இருக்கும். அப்படிங்கிறதால அதை புத்திசாலித்தனமாக பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம். துலாம் ராசிக்காரர்கள்லாம் பெண்கள்லாம் செவ்வாய் அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட மற்றும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் இருக்கணும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை தவிர்த்துக்குங்க. செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாங்க. அப்போ சில நேரங்களில் நம்ம மீறி கோபம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். யோகா தியானத்திலலாம் அதிகம் ஈடுபடுத்திக்கிறது நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு கல்வி கற்பதிலெல்லாம் அதிக ஆர்வம் முயற்சி செய்தீங்கன்னா கிடைக்கும். மருத்துவத்துறை, தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட துறையில், படிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய படிப்பு திறமையை வளர்த்து கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பரிகாரமுமே தேவையில்லை. ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு மிகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியும் இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது.